மனம் மகிழ வாழ்த்தோடு வணக்கம். வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம். இன்றைக்கி விக்ரமாதித்தன் கதைகளுக்குள்ளே நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா, 4வது பதுமை சொன்ன சண்பகவல்லி கதைக்குள்ளே இருக்கிற தீய நண்பர்களின் கதைக்குள்ளே இருக்கிற நல்ல நண்பர்களின் கதை. இதுக்கு முன்னாடி உள்ள கதைகளை கேட்காதவங்க கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நல்ல நண்பர்களின் கதை. முன்னொரு காலத்தில் பிராமாபுரி நகரத்தை ரவுத்தன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அறிவில் சிறந்த ஒருவன் அவனுக்கு அமைச்சனாக இருந்தான். அரசனுக்கு சன்மார்கன் என்ற மகனும் அமைச்சனுக்கு குணபத்திரன் என்ற மகனும் பிறந்தனர். இளமையிலேயே அந்த 2 குழந்தைகளும் நண்பர்களாக விளங்கினார்கள். 5 வயதில் இருவரையும் ஒன்றாக பள்ளியில் சேர்த்தனர். 16 வயது வரை இருவரும் இணை பிரியாமல் ஒன்றாக படித்தனர். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் போன்ற எல்லா கலைகளிலும் இருவரும் தேர்ச்சி பெற்றனர். படிப்பு முடிந்தது. இளவரசனின் பெற்றோர்கள் அவனுக்கு சோழ அரசன் மகள் சுரதவல்லியை திருமணம் செய்து வைத்தார்கள். அதுபோலவே குணபத்திரனின் பெற்றோர்களும் கலிங்க நாட்டு அமைச்சன் மகள் அமிர்த சம்போகவல்லியை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். இருவரின் மனைவியருமே தங்கள் பெற்றோர் வீட்டில் தங்கியிருந்தனர். குணபத்திரன் தன் நண்பனிடம், இளவரசே, நம் மனைவியர் நம்முடன் தங்கியிருக்க வேண்டும், அதுதான் நமக்கு பெருமை. ஆனால் அவர்களோ தங்கள் பெற்றோர் வீட்டில் நீண்ட காலமாக தங்கியிருக்கிறார்கள். நாம் சென்று அவர்களை அழைத்து வருவோம் என்றான். இதற்கு இளவரசனும் ஒப்புக்கொண்டான். குதிரையில் ஏறிய இருவரும் முதலில் சோழ நாட்டை நோக்கி சென்றார்கள். அப்பொழுது ஒரு பறவை, முன்னால் போகிறவன் சாவான் என்றது. பறவையின் மொழி தெரிந்திருந்த குணபத்திரன் எப்படியாவது இளவரசனை காப்பாற்ற நினைத்தான். இளவரசே, நான் முன்னால் போகிறேன், நீங்கள் பின்னால் வாருங்கள் என்றான். அதன்படியே இளவரசன் பின்னால் வர அவன் முன்னால் சென்று கொண்டிருந்தான். வழியில் இன்னொரு பறவை, பின்னால் போகிறவன் சாவான் என்றது. இளவரசனுக்கு தொடர்ந்து ஆபத்து வர இருக்கிறது, எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான் குணபத்திரன். அதனால் அவன் இளவரசனுக்கு முன்னால் போகாமலும் பின்னால் போகாமலும் இணையாகவே குதிரையில் சென்றான். இருவரும் சோழ நாட்டு எல்லையை அடைந்தனர். அவர்களின் வருகையை அறிந்த வீரர்கள் அரசனிடம் தெரிவித்தார்கள். மகிழ்ந்த அரசன் இருவருக்கும் தனித்தனியே பல்லக்குகளை அனுப்பி வைத்தான். பல்லக்கில் ஏதோ சூழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தான் குணபத்திரன். இளவரசனுக்கு உரிய பல்லக்கில் தான் அமர்ந்து கொண்டான். தன் பல்லக்கில் இளவரசனை அமர செய்தான். இளவரசன் தங்கும் விடுதியில் அவன் தங்கினான். அவனுக்குரிய விடுதியில் இளவரசனை தங்க வைத்தான். இதை அறிந்த சோழ அரசன், நண்பருக்குள் இது வழக்கம் போலும் என்று நினைத்தான். இளவரசனுக்கு வரும் ஆபத்தை தடுக்க நினைத்தான் குணபத்திரன். இளவரசன் படுத்திருந்த அறைக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தான். பயண களைப்பால் இளவரசன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். என்ன நடக்கிறது என்பதை அறிய அங்கிருந்த திரைமறைவில் பதுங்கி கொண்டான். சிறிது நேரத்தில் இளவரசி சுரதவல்லி தோழியர்கள் சூழ அங்கே வந்தாள். தன் கணவன் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்ட அவள், தோழிகளே, நீங்கள் கொண்டு வந்த பழங்களை இங்கே வையுங்கள், அவர் எழுந்ததும் நானே உணவு பரிமாறுகிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்றாள். தோழியர்கள் அங்கிருந்து சென்றார்கள். இளவரசி தன் கணவனை வெறுப்புடன் பார்த்தாள். அவன் நன்றாக உறங்குகிறான் என்பதை அறிந்து அவன் மீது காரி உமிழ்ந்தாள். பிறகு உணவையும் பழங்களையும் ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். நடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த குணபத்திரன் இளவரசியை பின்தொடர்ந்தான். அவள் ஒரு மடத்திற்குள் நுழைந்தாள். அங்கே முடவன் ஒருவன் இருந்தான். கோபத்துடன் அந்த முடவன், இன்று ஏன் இந்த தாமதம்? எவ்வளவு நேரம் உனக்காக காத்திருப்பது? உனக்கு வேறு கள்ளக்காதலன் கிடைத்து விட்டானா என்று கத்தினான். என் கணவன் வந்துவிட்டான், அதனால்தான் தாமதம், என்னை மன்னியுங்கள் என்று கெஞ்சினாள் அவள். உன் கணவன் வந்துவிட்டானா? இனிமேல் இங்கு வராதே, என்னை மறந்துவிடு என்று கோபத்துடன் சொன்னான் அவன். அன்பே, உங்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறேன், இது உங்களுக்கு தெரியாதா? இங்கு வராதே என்று சொல்வதற்கு பதில் என்னை கொன்று விடுங்கள் என்று அழுதாள் அவள். உன் கணவன் இருக்கும் வரை நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இந்த வாளால் அவனை இன்றே கொன்றுவிடு என்று வாளை அவளிடம் தந்தான் முடவன். அவனை கொன்றுவிட்டு வருகிறேன் என்று வாளுடன் புறப்பட்டாள் அவள். நடந்ததை எல்லாம் மறைந்திருந்து பார்த்த குணபத்திரன் திடுக்கிட்டான். இளவரசிக்கு முன் விடுதிக்கு வந்து திரைமறைவில் பதுங்கிக் கொண்டிருந்தான். என்ன இருந்தாலும் கணவனை மனைவி கொள்வாளா என்று நினைத்தான். இளவரசி வேகமாக அந்த அறைக்குள் நுழைந்தாள். தன் கணவனின் நெஞ்சில் வாளால் ஓங்கி குத்தினாள். பதறிய குணபத்திரன், பாவி, கள்ள காதலனுக்காக கணவனையே கொலை செய்கிறாயா என்று பாய்ந்து அவளை தடுக்க முயன்றான். அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. வாள் நெஞ்சில் பாய்ந்ததால் இளவரசன் அப்பொழுதே இறந்து விட்டான். சூழ்ச்சிக்காரியான அவள் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள். ஐயோ, இப்படிப்பட்ட அநியாயம் செய்யலாமா? நண்பனாக நடித்து என் கணவனை கொன்றுவிட்டாயே
என்று அலறினாள். காவலுக்கு இருந்த வீரர்கள் ஓடி வந்தனர். இளவரசன் இறந்து கிடப்பதையும் இளவரசி புலம்புவதையும் குணப்பத்திரன் திகைத்து நிற்பதையும் பார்த்தார்கள். குணப்பத்திரனை கைது செய்த அவர்கள் அரசனிடம் கொண்டு சென்றார்கள். அழுது கொண்டே அவர்களின் பின்னால் வந்தாள் இளவரசி. மருமகன் கொலை செய்யப்பட்டதை அறிந்து திடுக்கிட்ட அரசன், மகளே, என்ன நடந்தது என்று கேட்டான். தந்தையே, நானும் என் கணவரும் படுக்கையில் படுத்திருந்தோம். அவர் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். எங்கள் தனி அறையில் மறைந்திருந்த இந்த பாவி என் கணவரை குத்தி கொண்டான். என்னையும் கெடுக்க முயன்றான் என்று அழுது கொண்டே சொன்னாள். ஐயோ, இவன் தீயவன், கொடியவன் என்று முன்னாலேயே அறியாமல் போனேனே. இளவரசனுக்கு அனுப்பிய பல்லக்கில் இவன் அமர்ந்து வந்தானே. இளவரசனுக்குரிய விடுதியில் தங்கினானே. இவன் வஞ்சக உள்ளத்தை நட்பு என்று தவறாக நினைத்தேனே. அதனால் என் மருமகனை இழந்து விட்டேனே. இந்த கொடியவன் முகத்தில் விழிப்பதும் பாவம். வீரர்களே, இவனை இழுத்து சென்று வடக்கு வாயில் அமைச்சரிடம் ஒப்படையுங்கள். இவனை கொடிய சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி கொலை செய்ய சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் அரசன். குணப்பத்திரனை வடக்கு வாயில் அமைச்சரிடம் ஒப்படைத்த வீரர்கள் அரசரின் கட்டளையையும் சொன்னார்கள். குணப்பத்திரனை மேலும் கீழும் பார்த்தான். அமைச்சன் கள்ளக்கபடம் இல்லாத இவனா இளவரசனை கொண்டிருப்பான் என்று குழம்பினான். உன்னை பார்த்தால் அறிவுள்ளவனைப் போலவும் நல்லவன் போலவும் தோன்றுகிறது. எதற்காக இப்படிப்பட்ட கொடுமையை செய்தாய்? அரசனை காப்பாற்ற வேண்டியது அமைச்சனின் கடமை அல்லவா? வேலையே பயிரை மேயலாமா? உன்னால் அமைச்சர் குலத்திற்கே அவமானம் நேர்ந்ததே என்றான் அமைச்சன். அதற்கு குணப்பத்திரன், அமைச்சரே, நீங்கள் சொன்ன நீதிகளை நானும் அறிவேன். என்ன முயற்சி செய்தாலும் விதியை வெல்ல முடியாது என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டேன். உங்கள் அரசரின் கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்றான். இவன் பேச்சு குற்றமற்றவனைப் போல உள்ளது. ஒழுக்கம், நீதி அனைத்தும் உணர்ந்தவனாக இருக்கிறான். அரசர் தீர விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். நல்லவனான இவனை கொண்டால் அந்த பாவம் நம்மைதான் சேரும் என்று நினைத்தான் அந்த அமைச்சன். அங்கிருந்த வீரர்களிடம், இவனை தெற்கு வாயில் அமைச்சனிடம் கொண்டு செல்லுங்கள். அரசரின் கட்டளையை சொல்லி நிறைவேற்ற சொல்லுங்கள் என்றான் அவன். வீரர்கள் குணப்பத்திரனை தெற்கு வாயில் அமைச்சனிடம் ஒப்படைத்து நடந்ததை சொன்னார்கள். அந்த அமைச்சனும் குணப்பத்திரனை விசாரித்து குற்றம் அற்றவன் என்பதை அறிந்தார். இவனை மேற்கு வாயில் அமைச்சரிடம் ஒப்படையுங்கள் என்று வீரர்களுக்கு கட்டளையிட்டான். இப்படியே குணப்பத்திரன் மேற்கு வாயில் அமைச்சரிடம் இழுத்து செல்லப்பட்டான். அவனை விசாரித்த அமைச்சர் வடக்கு வாயில் அமைச்சரிடம் அனுப்பினான். அதற்குள் பொழுது விடிந்து விட்டது. அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை அறியும் ஆவலில் மற்ற 3 அமைச்சர்களும் வடக்கு வாயில் அமைச்சரிடம் வந்தார்கள். 4 அமைச்சர்களும் குணப்பத்திரனை பார்த்து, உன்னை பார்த்தால் குற்றம் இல்லாதவனாக தெரிகிறது. நடந்த உண்மையை தயங்காமல் சொல். எங்களால் ஆன உதவியை செய்கிறோம் என்றார்கள். அதற்கு அவன், பறவை குறி சொன்னதையும், இளவரசனை காப்பாற்றுவதற்காக பல்லக்கில் மாறி ஏறியதையும், விடுதியில் மாறி தங்கியதையும், இளவரசனின் படுக்கை அறையில் பதுங்கியிருந்ததையும், முடவனிடம் காதல் மொழி பேசி வந்த இளவரசியால் இளவரசன் கொல்லப்பட்டதையும், தடுக்க முயன்ற தான் குற்றவாளியாக்கப்பட்டதையும் விளக்கமாக சொன்னான். இவன் சொன்னது உண்மையா என்பதை இன்று இரவு அறிவோம் என்று முடிவு செய்தார்கள் அமைச்சர்கள். வீரர்களிடம் அவர்கள், குணப்பத்திரனை கொன்று விட்டதாக அரசனிடம் சொல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். வீரர்களும் அரசனிடம் சென்று அப்படியே சொன்னார்கள். அரண்மனை வந்த 4 அமைச்சர்களும், அரசே, இளவரசரின் உடலை இன்று எரிக்க வேண்டாம். அவர் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள மேலும் பலர் வரவேண்டி உள்ளது. அவர்கள் வந்த பின் ஈம சடங்கை நாளை செய்யலாம் என்றார்கள். அரசனும் அவர்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டான். இரவு வந்தது. உண்மையை அறிய விரும்பிய அமைச்சர்களும் வீரர்களும் அரண்மனைக்கு வெளியே பதுங்கியிருந்தார்கள். தனியே வந்தாள் இளவரசி. அமைச்சர்களும் வீரர்களும் அவளை பின்தொடர்ந்தனர். மடத்திற்குள் நுழைந்த அவள், அன்பே, நீங்கள் சொன்னபடியே என் கணவனை குத்தி கொன்றேன். அவன் நண்பனின் மீது பழியை போட்டுவிட்டேன். இனி நாம் மகிழ்வதற்கு எந்த தடையும் இல்லை என்ற முடவனை கட்டி தழுவிக்கொண்டாள். என் எண்ணம் ஈடேறியது. நீ என் மீது கொண்ட அன்பை புரிந்து கொண்டேன் என்றான் முடவன். மறைந்திருந்த அமைச்சர்கள் கோபத்துடன் உள்ளே நுழைந்தார்கள். வீரர்களிடம், இருவரையும் அரசவைக்கு இழுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். பிறகு அவர்கள் குணப்பத்திரனை அழைத்து கொண்டு அரசவைக்கு வந்தனர். தன் மகள் எவனுடனோ இழுத்து வரப்படுவதையும் குணப்பத்திரன் உயிரோடு இருப்பதையும் கண்டு திகைத்தான் அரசன். அமைச்சர்களே, என்ன நடந்தது என்று கேட்டான். எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னார்கள் அமைச்சர்கள். உண்மையை உணர்ந்த அரசன் கோபத்துடன், இந்த சதிகாரியையும் இவள் கள்ள காதலனையும் காட்டிற்கு இழுத்து சென்று கண்ட துண்டமாக வெட்டி எறியுங்கள்.
அவர்கள் உடல் கழுகுகளுக்கும் காக்கைகளுக்கும் உணவு ஆகட்டும் என்று கட்டளையிட்டான். அமைச்சர்களே, உங்களால் இன்று என் நீதி பிழைத்தது. இந்த சதிகாரியை மகளாக பெற்ற பாவம் தொலைய கங்கையில் நீராடிவிட்டு வருகிறேன். அதுவரை ஆட்சியை பார்த்து கொள்ளுங்கள் என்று புறப்பட்டான். விக்கிரம பெண்ணே, நட்பு என்றால் இவர்களைப் போல் அல்லவா இருக்க வேண்டும் என்று கேட்டாள் சண்பகவல்லி. சுவையான கட்டத்தில் கதையை நிறுத்திவிட்டாயே. அமைச்சனின் மகனும் இளவரசனின் பிணமும் அதற்கு பிறகு என்ன ஆனார்கள் என்ற ஆர்வத்துடன் கேட்டாள் விக்கிரம பெண். கதையை தொடர்ந்த சண்பகவல்லி, நீ கேட்ட இதே கேள்வியைத்தான் முனிவரிடம் வில்லியசிங்கனும் கேட்டான். அமைச்சர்களை வணங்கிய குணப்பத்திரன், என் நண்பனின் உடலை எரிக்க வேண்டாம். அந்த உடல் கெடாதவாறு வாசனை பொருட்கள் பூசி என்னிடம் தாருங்கள். அந்த உடலை எடுத்துக்கொண்டு புண்ணிய தலங்கள் பலவற்றிற்கும் சென்று ஏராளமான தான தர்மங்கள் செய்கிறேன். இந்த முயற்சியால் என் நண்பன் உயிர் பிழைக்க வேண்டும். இல்லையில் நானும் இறந்து விடுவேன் என்றான். பதப்படுத்தப்பட்ட இளவரசனின் உடலை அழகான பேழைக்குள் வைத்தார்கள். பேழையுடன் பல்லக்கில் அமர்ந்து புறப்பட்டான். இளவரசனின் உடலுடன் பல புண்ணிய தலங்களுக்கு சென்றான். பல நாட்கள் சென்றன. இளவரசன் உயிர் பெறவே இல்லை. நம்பிக்கை இழந்த அவன் இனி தானும் இறக்க வேண்டியதுதான். இறப்பதற்கு முன் தன் மனைவியை பார்த்து விட்டு வருவோம் என்ற எண்ணத்தில் கலிங்க நாட்டை அடைந்தான். தன் மருமகன் வரும் செய்தியை அறிந்த அமைச்சர் அவனை சிறப்புடன் வரவேற்றார். தனக்கென ஒதுக்கப்பட்டு இருந்த மாளிகைக்குள் பேழையுடன் நுழைந்தான். பேழையை பார்வையில் படும்படி வைத்துவிட்டு கட்டிலில் படுத்தான். இரவு நேரம் வந்தது. தன்னை அலங்காரம் செய்து கொண்ட அமிர்த சம்போகவல்லி பொன் தட்டில் உணவு வகைகளுடன் கணவன் இருக்கும் அறைக்குள் நுழைந்தாள். தூங்குவது போல நடித்தான் குணப்புத்திரன். அவனை 3 முறை சுற்றி வந்து வணங்கிய அவள் தன் கூந்தலை அவிழ்த்து விட்டாள். ஒரு கையில் வாளுடன் இன்னொரு கையில் எலும்பிச்சம்பழத்துடனும் அங்கிருந்து புறப்பட்டாள். எல்லாவற்றையும் பார்த்த அவன் தன் மனைவியும் இளவரசனின் மனைவி போல ஏதோ செய்ய போகிறாள், உண்மையை அறிய வேண்டும் என்று அவள் அறியாமல் பின்தொடர்ந்தான். ரணவீர பத்ரகாளி அம்மன் கோயிலுக்குள் நுழைந்தாள் அவள். அம்மனை வணங்கிய அவள், அம்மா, தாயே, என் வேண்டுகோளை நிறைவேற்றினாய். என் கணவரை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தாய். நான் உன்னிடம் வேண்டிக் கொண்டபடி என் தலையை காணிக்கையாக தர வந்துள்ளேன், ஏற்றுக்கொள் என்று சொல்லியபடி தன் கையிலிருந்த வாளால் கழுத்தை அறிந்து கொள்ள முயன்றாள். அவள் முன் காட்சியளித்த அம்மன், மகளே, உன் பக்தியை கண்டு மகிழ்ந்தேன். நீயும் உன் கணவனும் நீண்ட காலம் வளமுடன் வாழ்வீர்கள். உன் கணவன் தன் ஆருயிர் நண்பனாகிய இளவரசனின் உடலுடன் வந்திருக்கிறான். இளவரசன் உயிர் பிழைக்காவிட்டால் தானும் உயிரை விட்டு விடுவதாக உறுதி கொண்டுள்ளான். ஆகவே நீ இந்த எலுமிச்சம்பழத்தையும் திருநீற்றையும் தீர்த்தத்தையும் பிரம்பையும் பெற்றுக்கொள். இளவரசனின் அருபுண்ட கழுத்தில் எலுமிச்சம்பழத்தை பிழி. பிறகு அதில் திருநீற்றை பூசு. தீர்த்தத்தை தெளித்து பிரம்பால் தட்டு. மீண்டும் அவன் உயிர் பெறுவான் என்று சொல்லி மறைந்தாள். தன் மனைவி கற்புக்கரசியாக இருப்பதையும் இளவரசன் உயிர் பெற வாய்ப்பு கிடைத்ததையும் எண்ணி மகிழ்ந்தான் குணப்பத்திரன். மனைவிக்கு முன்பாக அறைக்கு வந்து அவன் ஏதும் அறியாதவன் போல படுத்துக்கொண்டான். சிறிது நேரத்தில் அவள் உள்ளே நுழைந்தாள். விழிப்பது போல எழுந்த அவன், பெண்ணே, நான் ஒரு நல்ல கனவு கண்டேன் என்று அம்மன் கோயிலில் நடந்ததை எல்லாம் கனவில் கண்டதாக சொன்னான். நீங்கள் கண்டது கனவு அல்ல, உண்மையில் நிகழ்ந்ததுதான். உங்கள் நண்பரின் உடல் எங்கே உள்ளது? சொல்லுங்கள், அவர் உயிர் பெறட்டும் என்றாள் அவள். பேழையை திறந்த அவன் இளவரசனின் உடலை காட்டினான். அம்மன் சொன்னபடியே அவளும் எலுமிச்சம்பழத்தை அறுத்து அவன் கழுத்தில் பிழிந்தாள். திருநீற்றை பூசி தீர்த்தத்தை தெளித்து பிரம்பால் தட்டினாள். உயிர் பெற்று எழுந்த இளவரசன், நண்பா, இந்த இடம் புதியதாக இருக்கிறதே, இந்த பெண் யார் என்று கேட்டான். பறவைகள் குறி சொன்னதிலிருந்து நடந்த எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னான் குணப்புத்திரன். வியப்பு அடைந்த இளவரசன் அமிர்த சம்போகவல்லியை பார்த்து, தங்கையே, உன்னால் நான் மீண்டும் உயிர் பெற்றேன். இதற்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? உன்னை மனைவியாக அடைந்தது என் நண்பனின் நற்பேறு என்று பாராட்டினான். நாணத்துடன் தலை கவிழ்ந்த அவள் இருவருக்கும் உணவு பரிமாறினாள். இருவரும் மகிழ்ச்சியாக உண்டனர். நண்பனே, 1 வாரத்திற்குள் நாம் இங்கிருந்து நம் நகரத்திற்கு புறப்படுவோம். அதற்கான ஏற்பாடுகளை செய். நான் அரச மாளிகையில் தங்கிக் கொள்கிறேன் என்று புறப்பட்டான் இளவரசன். குணப்பத்திரனும் அவன் மனைவியும் இன்பங்களை துய்த்து மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். 1 வாரம் சென்றது. குணப்பத்திரனின் மாமனார் அவர்களின் பயணத்திற்காக 3 பல்லக்குகளை ஏற்பாடு செய்தார்.
ஒன்றில் இளவரசனும் இன்னொன்றில் குணபத்திரனும் மூன்றாவதில் அமிர்த சம்போகவல்லியும் அமர்ந்து கொண்டனர். வீரர்கள் சூழ்ந்து வர பல்லக்குகள் பிரம்மாபுரி நகரை அடைந்தன. அங்கே இளவரசனுக்கும் இன்னொரு நாட்டு இளவரசிக்கும் திருமணம் நடந்தது. எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். வேடனே, நட்பு என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? ஆபத்தில் உன்னை சிக்க விட்டுவிட்டு ஓடினானே, அவன் நண்பனா? இனி அப்படிப்பட்டவனோடு தொடர்பு கொள்ளாதே. அவன் முகத்தில் விழிப்பதே பாவம். உன்னால் நானும் காமத்திலிருந்து விடுபட்டேன் என்ற முனிவர் விலை உயர்ந்த பொருட்களை அவனிடம் தந்தார். முனிவரை வணங்கிவிட்டு வேடனும் புறப்பட்டான் என்ற கதையை சொன்ன சண்பகவல்லி, விக்கிரம பெண்ணே, நண்பர்களிடம் எதையும் மறைக்கக்கூடாது. ஏன் சோகமாக இருக்கிறாய்? கணவரை பிரிந்த ஏக்கம் உன் உள்ளத்தை வருத்துகிறதா? எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் சொல் என்று கேட்டாள். அதற்கு விக்கிரம பெண், என் ஆருயிர் தோழினி, உன்னிடம் எதையும் மறைப்பேனா? கணவரை பிரிந்து உள்ளேன் என்பதாலோ உடன் பிறந்தவன் செய்த கொடுமைக்காகவோ நான் வருந்தவில்லை. இளமையும் பேரழகும் உடைய நீ திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாயே. ஒரு பெண்ணின் வாழ்க்கை திருமணத்திற்கு பின்புதானே முழுமையடையும். அதை நினைத்துதான் வருந்தினேன். நீ ஏன் திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறாய்? அதை என்னிடம் சொல்லக்கூடாதா என்று கேட்டாள். தோழியான உன்னிடம் நான் எதையும் மறைப்பேனா? நான் ஆண்களை வெறுக்கும் காரணத்தை சொல்கிறேன் என்று தொடங்கினாள் சண்பகவல்லி. இதோட தொடர்ச்சியான ஆண்களை நம்பாதே அப்படிங்கிற கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம்.